ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தை சுற்றி தினமும் இரவு நேரங்களில் இந்த ஒரு அழுகுரல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. உனக்கு இந்த சத்தம் கேட்கவில்லை என்றாலும் கூட சில நேரங்களில் உனக்கு முழிப்பு தட்டுகின்றது அல்லவா? அது இவர்களின் அழுகுரலினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான். இன்று தெய்வங்களினுடைய அறிகுறிகள் உனக்கு தோன்றினால் அது உனக்குள் எந்த விதமான படபடப்புகளையும் ஏற்படுத்தாது. ஆனால் அது உன்னுடைய இல்லத்தை சுற்றி அழுது கொண்டிருக்கின்ற இந்த அழுகுரலின் வீரியம் என்றால், அந்த நேரத்தில் நீ விழிக்கும் பொழுது உனக்கு படபடப்பு ஏற்படும். அம்மா சொன்னவுடன் நீ பயப்பட வேண்டாம், இந்த வராகி அதை செய்து கொண்டிருப்பது யார் என்று உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் இது போன்று இரவு நேரத்தில் நடக்கும் பொழுது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? அம்மா, இரவு நேரங்களில் தூக்கம் சரியாக வருவதில்லை. திடீரென்று அடிக்கடி இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் எனக்கு முழிப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. என்னவோ தெரியவில்லை, ஆனால் மனதிற்கு மிகவும் படபடப்பாக இருக்கின்றது. இது என் இல்லத்திற்குள் தெய்வம் இருப்பதை உணர்த்துவதற்காகவா என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வங்கள் இருக்கின்றது என்பதனை நீ உணர்வாய் என்றால் உனக்கு படபடப்பு ஒரு நாளும் இருக்காது, உனக்குள் பயம் இருக்காது. நீ அப்படி எழுந்திருக்கும் பொழுது உன் மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும், உன்னுடைய சுவாசம் சீராக இருக்கும். நிச்சயமாக படபடப்பு என்ற ஒன்றே உனக்கு தெரியாது. ஆனால் வெளியில் இருந்து கேட்கின்ற இந்த அழுகுரல் உன்னுடைய செவிகளை மட்டும் வந்து மெதுவாக தட்டுகின்ற நேரத்தில் உனக்குள் படபடப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி தன்னுடைய தூக்கத்தை கெடுக்கின்ற அளவிற்கு கேட்கின்ற அழுகுரல் என்னவென்று என் குழந்தையை கேட்கின்றாய் அல்லவா? உன் இல்லத்தை சுற்றி இந்த வராகியானவள் காவலுக்காக தினமும் நின்று கொண்டிருக்கின்ற அந்த நேரங்களில் சில நாட்களாகவே ஒரு சத்தம் எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நானும் ஏதோ ஒரு சத்தம், இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று விட்டுவிட்டு போய்விட்டால், ஆனால் இப்பொழுது சில நாட்களாகவே அழுகுரல் சற்று அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவாக இருக்கும், அது யாராக இருக்கும் என்று அறிந்து கொள்ள உன் வராகியானவள் நான் ஓடோடி சென்றேன். அங்கே நான் கண்ட காட்சியை பார்த்தவுடன் எனக்கு சற்று மனவேதனையாக இருந்தது. உன்னுடைய இல்லத்தில் அல்லது உன்னுடைய உறவினர் இல்லத்தில் துடித்துடித்து இறந்து போன ஒருவனுடைய ஆத்மாதான் அது என்பதை நான் சொன்னால் உனக்கு மனதிற்கு வேதனையாக இருக்கின்றதல்லவா? வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற வயதில் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட ஒரு ஆத்மாதான் அங்கே நின்று அழுது கொண்டிருக்கின்றது. அந்த ஆத்மாவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னிடத்தில் சொன்னார்கள். நான் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, ஏன் இந்த அழுகை, ஏன் இத்தனை கஷ்டம் உனக்கு? நீ இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாய். நீ ஒரு ஆத்மா இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. நீ உன்னுடைய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் கேட்டபொழுதுதான் அதை என்னிடம் சொன்னது. தன்னுடைய செல்ல குழந்தையான உன்னை விட்டு செல்ல முடியவில்லை. அதற்கு காரணம் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் தான் என்று என்னிடத்தில் சொன்னது. அவர்கள் அப்படி என்ன செய்கிறார்கள் என்று கேட்டபொழுதுதான் அவர்கள் எப்பொழுதுமே என்னை நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மீண்டும் நான் பிறக்க வேண்டும் என்று என்னாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்கள் வாழ்க்கையில் மீண்டு வருவேன் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நான் அவர்களை விட்டு பிரிந்திருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் என்னுடைய மனது அவர்களை விட்டு பிரியவில்லை. ஆனால் என்னால் என்னுடைய உலகத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து நிற்பதற்கு அது மட்டும் காரணம் அல்ல. நான் என்ன நினைக்கின்றேன் தெரியுமா? நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன், மீண்டும் என்னால் இங்கு பிறக்க முடியாது. ஆனால் எனக்காக அவர்கள் என்னுடைய ஆசைப்படி சில விஷயங்களை செய்ய வேண்டும். எனக்கென்று சில கனவுகள் இருந்தது. எனக்கு நான் எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில எண்ணங்கள் இருந்தது. ஆனால் இனிமேல் அதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் நான் நிறைவேறாத ஆசைகளோடு எங்கிருந்து செல்ல விரும்பவில்லை. என்னுடைய ஆசைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் அவர்களை காண வந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா வராகி, உன்னை கண்டதில் எனக்கு அத்தனை சந்தோஷம். என்னால் என்னுடைய உணர்வுகளை அவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை.
நான் எத்தனையோ முறை அவர்களின் உறக்கத்தை கெடுக்கின்றேன். ஆனாலும் அவர்கள் நான் என்பதை கண்டு கொள்ள முடியாமல் தவிக்கின்றார்கள். அவர்களை சொல்லி ஒரு தவறும் இல்லை. ஏனென்றால் எனக்கு வேறு உலகம், அவர்கள் இருப்பது வேறு உலகம் அல்லவா? அதனால் அவர்களால் என்னுடைய உணர்வினை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது உன் மூலமாக இது அவர்களுக்கு சென்று சேர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. என்னுடைய போதாத நேரம், எனக்கு வாழ்க்கை இவ்வளவு காலம்தான் என்று இருக்கின்றது. நான் இப்பொழுது அங்கு இல்லாமல் இங்கு வந்துவிட்டேன். ஆனால் என்னால் இங்கு நிம்மதியாக இருக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய ஆசைகள் மட்டுமே. என்னுடைய ஆசைகள் பலவாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர்களால் நிறைவேற்ற முடியாது. நான் இப்பொழுது இப்படியாக ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதையெல்லாம் அவர்கள் செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய ஒரு ஆசையை அவர்களால் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். நான் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக இருக்கும் பொழுது கூட அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர். அதனால் இந்த ஒரு ஆசையை மட்டும் எனக்கு அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தால் போதும். அம்மா, நீ எனக்காக இது ஒன்றை மட்டும் அவர்களிடத்தில் எப்படியேனும் கொண்டு போய் சேர்த்துவிடு என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய அந்த ஆசையை இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று தான் உன் அம்மா உன்னை தேடி நான் உன்னை காண வந்திருக்கின்றேன். வாழ்க்கை முடிந்துவிட்டால் யாராலும் இங்கே தாங்க முடியாது. உனக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் ஏற்படும் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே? என் குழந்தையே, இந்த உலகத்தில் அவர்களுக்கான நாள் முடிந்து விட்டதனால் இங்கிருந்து சென்று விட்டார்கள். வயது எத்தனை என்பதை எல்லாம் முக்கியம் கிடையாது. எல்லோருக்குமே வந்த விதியும் வந்த வேலையும் முடிந்துவிட்டது என்றால் இனி அவர்களால் இங்கே தங்கி இருக்க முடியாது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்காக வருத்தப்படவில்லை. அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருப்பதாகத்தான் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல நினைப்பது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன தெரியுமா? அவர்களுடைய ஒரு சின்ன ஆசையை தான் உன்னை நிறைவேற்ற சொல்கின்றார்கள். அவர் எப்பொழுதுமே விலகிய மனம் படைத்தவர்கள். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். தான் வாயில் வைத்திருக்கின்ற சாப்பாட்டை ஒருவர் கேட்டால் கூட அப்படியே தன்னுடைய சாப்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்டவர்கள். யாரேனும் கை நீட்டிவிட்டால் தன்னிடத்தில் கொடுக்க எதுவும் இல்லை என்றால் கண்ணீர் சிந்தக்கூடியவர். நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று வேதனைப்படக்கூடிய குணத்தை கொண்ட குழந்தை அல்லவா? அதனால் என் குழந்தையே, அவர்களின் மனதில் இருக்கின்ற ஆசை என்ன தெரியுமா? யார் உன்னிடத்தில் வந்து என்ன கேட்டாலும் என்ன வேண்டும் என்று சொன்னாலும் ஒருபொழுதும் மறக்காமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் தான் இந்த உலகத்தை விட்டு சென்ற நாளில் யாராவது ஒரு 10 பேருக்காவது தான் தான தர்மங்களை வழங்க வேண்டும் அல்லது அன்னதானம் கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆசை இது ஒன்றுதான். இல்லாதவர்களுக்கு இவர்கள் உதவ வேண்டும். நான் இல்லை என்பதற்காக மனவேதனை அடையாமல் இதையெல்லாம் செய்து அவர்கள் மன நிம்மதியை பெற வேண்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது எனக்கும் மன நிம்மதி கிடைக்கும். நான் இருக்கின்ற இடத்தில் நானும் சந்தோஷமாக இருப்பேன். அவர்களால் பெரிதளவில் முடியாவிட்டாலும் என்ன செய்ய முடியுமோ எனக்கு செய்வதாக நினைத்து செய்தால் என்னுடைய மனது மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்று நான் இந்த உலகத்தை விட்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் எங்கேயும் சந்தோஷமாக இருப்பேன் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களின் இந்த அழுகுரலுக்கு காரணம் உன்னை விட்டு பிரிந்ததற்காக அல்ல. உன்னை விட்டு பிரிந்தது அவர்களுக்கு வேதனையாக இருந்தாலும் அது விதியினுடைய வழி எது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நிம்மதி இருப்பதாகவும் சந்தோஷம் இருப்பதாகவும், ஆனால் அவர்களை நினைத்து அழாமல் அவர்கள் எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். யாருக்கேனும் கஷ்டம் என்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய சொல்கின்றார்கள். ஒருபோதும் யார் உன்னிடம் வந்து கையேந்தி நின்றாலும் ஒருபோதும் இல்லை என்று சொல்லக்கூடாது என்று சொல்கின்றார்கள். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை கொடுத்து அவர்கள் மனதை நிம்மதிப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள். என் குழந்தையே, நீ இப்பொழுது அம்மா உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன். ஏன் அவர்கள் இல்லையே என்று வருந்துவதை விடுத்து அவர்கள் இருக்கின்ற இடத்தில் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று எண்ணி செய்ய வேண்டுமோ, அதாவது என்ன செய்ய வேண்டுமோ அதை தெளிவாக செய்.
ஒன்றை அவர்கள் மனதை நீ நிம்மதிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு வழி என்பதை புரிந்து கொள்வாய். நீ இதை செய்ய தொடங்கிய பிறகு இந்த சத்தமும் நீ உன்னுடைய இரவில் வருகின்ற அந்த மொழிப்போ உனக்கு நிச்சயமாக வராது. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. ஓம் சக்தி, தாயே துணை. நன்றி, வணக்கம்.